இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு உண்மை சம்பவத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்டில் 2023ல் யூஎஸ்லேருந்து ஒரு அம்மா வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. வாய்ஸ் மெசேஜ் நான் கேட்டேன், என்னங்கம்மா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டேன். நான் இந்த மாதிரி யூஎஸ்லேயே செட்டில்டு சார், அங்கேயே ஒரு 20 வருஷமாக இருக்கேன். என் பொண்ணுக்கு 28-29 வயசு ஆகுது. 6 வருஷமாக மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம். கல்யாணம் நடக்கணும் சார், அதுக்கு நாங்கள் விகரஸாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாங்க. நேட்டிவ் எங்கேன்னு சொன்ன கேட்டேன். திருச்சி அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னு, சாஃப்ட்வேரில் இருக்காங்க அப்படின்னாங்க. நான் எப்போவுமே வந்துங்க ஒரு கவுன்சிலிங் நம்ம ஒரு பேச்சுவார்த்தை பண்ணும் பொழுது, அவங்கக்கிட்ட பேசும் பொழுது நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க கேட்குறது அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு தான் கேட்டாங்க. நான் அவங்க கூட பிறந்தவங்க, அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, மாமனார் மாமியார் எங்கே இருக்காங்க, அவங்க நேட்டிவ் எங்கே இருக்காங்க, என்ன படிச்சிருக்காங்க, என்ன வேலை செய்கிறாங்க, இந்த அம்மா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, இல்லை என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் கேட்பேன். அவங்க எல்லாத்துக்குமே பதில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் சொன்னாங்க, சார் எனக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் சார், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. என்னம்மா 6 வருஷமாக பார்க்குறீங்க, என்ன காரணம், எதனால் தடைப்பட்டு போகுது அப்படின்னு. இல்லை சார் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. இல்லைம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைன்னா என்ன காரணம், இல்லை பொண்ணு இருந்தால் என்ன காரணம்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை அதெல்லாம் இல்லை சார், எந்த மாப்பிள்ளை வந்தாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கா, அவங்க ஜாப் நேச்சரு அதெல்லாம் இருக்குது அப்படின்னா. நான் சொன்னேன், ஆமாம்மா யூஎஸில் இருக்காங்கங்கும்பொழுது அவங்க ஜாப் நேச்சர் இருக்கணும், ஒரே இடத்துல வேலை செய்யணும், இந்த மாதிரி பல பெராமீட்டர்ஸ் இருக்குது, கரெக்டு தான் அப்படின்னு கேட்டு, அப்புறம் அவங்க கணவரை பற்றி கேட்டேன், அவங்க பையனை பற்றி கேட்டேன், அவங்க தம்பியை பற்றி கேட்டேன். அந்த கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கு கீழே 2 பசங்க இருக்காங்க, அவங்க என்ன ஸ்கூல் லைஃப் படிக்கிறாங்க, 8th படிக்கிறாங்க, ஒரு பையன் 4th படிக்கிறான். எல்லா டீட்டெயில் கேட்குறேன். கேட்டுட்டு சொல்கிறேன், சரிங்கம்மா அஃபர்மேஷன் நான் சொல்கிறேன், நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துங்க. அதுக்கு முன்னால் உங்களுக்கு யார் மேலேயாவது கடந்த காலத்தில் நிறைய பேரை கடந்து வந்திருப்பீங்க, யார் மேலேயாவது கோபம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, கோபமெல்லாம் எனக்கு யார் மேலேயுமே இல்லை சார் அப்படின்னா. அப்புறம் நான் மாமனார் மாமியார், அவங்க கூட பிறந்தவங்க, கணவர் கூட பிறந்தவங்க, இவங்க கூட பிறந்தவங்க எல்லாருக்கிட்டையும் பற்றி கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார், ஒன்றுமே கிடையாது சார். நான் என்ன சார் 20 வருஷம் ஆகிடுச்சு, செட்டில்மெண்ட் ஆகிட்டேன், இங்கே யூஎஸில் இருக்கேன், எனக்கெல்லாம் யார் மேலேயும் கோபம் கிடையாது சார், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தால் போதும் சார் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அற்புதமான அஃபர்மேஷன் கொடுத்தேன். என்ன அஃபர்மேஷன்னாங்க, நான் சந்தோஷப்படுற மாதிரி என் பொண்ணும் சந்தோஷப்படுற மாதிரி இந்த இறைவன் அருளால் அற்புதமான மாப்பிள்ளை நல்ல சம்பளத்தில் சிறப்பாக இந்த இறைவன் கொடுத்துட்டாரு, சந்தோஷமாக இருக்காங்க, இறைவனுக்கு நன்றி. இவ்வளோ தாங்கம்மா அஃபர்மேஷன், நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துங்க, ஏன்னா கட்டாயம் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஏன்னா நீங்கள் யார் மேலேயே வருத்தம் கோபமெல்லாம் எதுவும் இல்லை, அதனால் உங்களுக்கு உடனே நடந்துடுங்கம்மா, சிறப்பாக செயல்படுத்துங்க, எனக்கு ரிசல்ட் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆகஸ்ட் மாதம் பேசினது லாஸ்ட் இயரில். அப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பரில் கால் பண்ணியிருந்தாங்க, சார் ஜனவரியில் நான் திருச்சி வரேன் சார், சென்னை வந்தோடனே உங்களை மீட் பண்ணலாமா, நாங்கள் ஃபேமிலியோடு தான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த வருஷம் ஜனவரி 2024ல் வந்திருந்தாங்க, மீட் பண்ணாங்க. மீட் பண்ணும்போது பேசினேன், என்னங்கம்மா அஃபர்மேஷன்லாம் போட்டிங்க, என்னங்கம்மா மாப்பிள்ளை கிடைச்சதா, இல்லை என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது என்னன்னு கேட்டவுடனே, சார் அது ஒன்றுமே கிடைக்கல சார், என்ன சொல்கிறதுன்னே தெரியல, மாப்பிள்ளை ஜாதகம் வந்துக்கிட்டே தான் இருக்குது, ஏதோ ஒரு ரீசன்னால் தட்டி கழிச்சிட்ருக்கான், ஒன்றா அது பார்த்தா மாப்பிள்ளை பிடிக்கல, வேலையெல்லாம் கரெக்டாக செட் ஆனால் அவங்க வேலை செய்கிற இடம் அவங்களுக்கும் பொண்ணுக்கும் கரெக்டாக வரல, ரொம்ப எல்லாம் கரெக்டாக வந்தால் பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் வந்துகிட்டே இருக்குது சார், எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னாங்க. சரி நேரில் வந்ததுனால நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசினேன். இல்லைங்கம்மா கட்டாயம் நீங்கள் அஃபர்மேஷன் போட்டது உங்களுக்கு நடந்திருக்கணும், ஏன்னா நீங்கள் ஆகஸ்ட்டில் பேசுனீங்க, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 5 மாதம் ஆச்சு, இதில் ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருக்குது, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக பேசுங்க, உங்களுக்கு வேறு யார் மேலேயாவது வருத்தம் இருக்கா அப்படின்லாம் கேட்டேன். அவங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார், அந்த மாதிரி இருந்தால் நான் சொல்லியிருப்பேன் சார், என்ன சார் வருத்தம் இருக்குது, ராணி மாதிரி இருக்கேன் யூஎஸில், எனக்கு என்ன சார் வருத்தம் அப்படின்னாங்க. இல்லைம்மா பல பேரை கடந்து வந்திருப்பீங்க, உங்கள் கணவர் மேலே, உங்கள் பையன் மேலே, ஏன் உங்கள் பொண்ணு மேலேயே கூட உங்களுக்கு கோவம் இருக்கலாம், உங்கள் தங்கச்சி மேலே கோவம் இருக்கலாம், உங்கள் அப்பா மேலே, அம்மா மேலே, மாமனார் மேலே, மாமியார் மேலே, பரவாயில்ல அதெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க, அவங்க இருக்காங்களோ இல்லையோ அதெல்லாம் வேறு விஷயம், இருந்தாலும் அந்த வருத்தங்கள் துக்கங்கள் வேதனைகள் இருக்கும்ல அப்படின்னோடனே, அப்படியெல்லாம் யாரும் கிடையாது சார்,
அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னாங்க. அந்த டைமில் அந்த அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தவுடனே சார் ஒரு பேசிடுறாங்க சார். தாராளமாக பேசுங்கம்மா அப்படின்னு. ஏண்டா இந்தியாவுக்கே நான் இதுக்கு தான் வந்திருக்கேன், இன்றைக்கி வீட்டுக்கு நான் ஆள் அனுப்புனேன், நீ பாட்டுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே ஆள் இல்லைன்னு சொல்கிற, பணம் கொடுக்குற மாதிரி ஐடியாவில் இருக்கிறியா இல்லையா, நாளைக்கு நான் வந்தேன்னா எல்லாரையும் தூக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பேசிட்டோன்னு நான் விட்டுட்டேன். அப்புறம் பேசுகிறாங்க, ஒரு வருஷமாச்சு வட்டி கொடுத்து நீ எப்படி கொடுக்காமல் இருக்கலாம், நான் இந்தியாவில் தான் இருக்கிறேன், பணம் வாங்காமல் நான் போக மாட்டேன், நாளைக்கு வந்துடுவேன், நாளைக்கு வந்து திருச்சியில் வந்து தூக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவன் சண்டை போடுறாங்க ஃபோனில். அப்புறம் எல்லாம் ஃபோன்லாம் வச்சோடனே சாரி சார் ஒரு ஃபோன் சார் அப்படின்னு. அப்போ கேட்டேன், என்னங்கம்மா இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்க, யாருங்கம்மானோன்னா, சார் அது ஒரு 4-5 பேர் இருக்காங்க சார், வட்டிக்கு பணம் கொடுத்தேன் சார், ஒருத்தன் 2 லட்சம், ஒருத்தன் 3 லட்சம், ஒருத்தன் 5 லட்சம், ஒருத்தனுக்கு 7 லட்ச ரூபா கொடுத்துருக்கான் சார். எவனுமே இப்போது ஒரு வருஷம் ஆகுது சார், ஒரு 2 பேர் தான் சார் வட்டி தராங்க, எவனுமே காசே தரதில்லை சார். அதுக்கு தான் சார் இப்போ இந்தியாவுக்கு வந்தேன், இந்த தடவை வந்து எல்லாம் 2-3 பேர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க சார், எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் சார் நான் போவேன், இல்லைன்னா அடித்து தூக்கணும் சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் கேட்டேன், என்னங்கம்மா அந்த நபர் வந்து உங்களுக்கு பார்க்கும் பொழுதோ இல்லை அவனை பற்றி பேசும் பொழுதோ உங்களுக்கு கோவம் வருமா அப்படின்னு கேட்டேன். என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, கோவம் வராமல் இருக்குமா, அப்புறம் பணம் கொடுத்துருக்கோம், 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு வட்டி தரல, இதுக்காக நான் இந்தியா வந்திருக்கேன், இன்றைக்கி வந்துட்டேன்னு தெரியும், நீங்கள் ஆள் அனுப்புனா வீட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க சார், நாளைக்கு போய் தான் சார் அவனுக்கு இருக்குது அப்படின்னாங்க. சரிங்கம்மா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னே நான் ஃபோன் பண்ணும்போது கூட உங்கள்கிட்ட கேட்டேன், யார் மேலேயாவது வருத்தம் இருக்கா கோபம் இருக்கான்னு கேட்டேன், நீங்கள் ஒன்றுமே சொல்லியே, இதுவே ஒரு வகையான வருத்தம் தானே அப்படின்னு கேட்டேன். சார் இது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, அவன் வாங்கும் பொழுது நான் வட்டி கொடுத்துட்றேன், என்னோடய தேவைக்கு தான் வாங்குகிறான் சார், வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்றேன்னு தானே சொல்கிறான், இதுக்கெல்லாம் கோவப்படாமல் இருந்தால் எப்படி சார் அப்படின்னாங்க. இல்லைம்மா, நான் சொல்கிறது வேறு, நீங்கள் நினைக்கிறது வேறு, எந்த நபர்களாக இருந்தாலும் நமக்கு வருத்தம் கோபமெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா வருவாங்க சார், ஏன் எங்கள் வீட்டுக்கார் மேலேயே கூட தான் கோபம் இருக்குது அப்படின்னாங்க. என்னங்கம்மா இப்படி சொல்கிறீங்க, அன்றைக்கி கூட நான் கேட்டேன், வீட்டுக்கார் மேலெல்லாம் கோபம் இல்லை, அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, 20 வருஷமாக இங்கே இருக்கோம் அப்படின்னு தானே சொன்னீங்க, அதை ஏன் சார் கேட்குறீங்க, 6 வருஷமாக சண்டை போட்டு தான் சார் இருக்கோம், நான் ஒன்று சொன்னால் அவர் மாற்றி தான் சொல்லுவார், சண்டை வரும் சார். என்னடா இப்படி சொல்கிறாங்களே கேட்டால், அது ஒரு கோபம் தாங்கம்மா, அது ஒரு வருத்தம் தானே அப்படின்னு. ஆமாம் சார், எங்கே சார் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னாங்க. சரிங்கம்மா. அப்புறம் நான் உடனே ஒரு கால்குலேட் பண்ணேன், சரிங்கம்மா உங்கள் பையன் நீங்கள் சொல்கிறத கேட்குறானா இல்லை பையனையும் திட்டிகிட்டே தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், நம்ம பசங்க சார், அப்போ நம்ம தான் சார் சொல்லி அவங்கள வளர்த்தணும், நான் டெய்லி சண்டை தான் சார் அவங்ககிட்ட, நான் எது சொல்கிறேனோ அதை தவிர எல்லா வேலையுமே செய்வான், இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், அம்மா 6 மாதத்துக்கு முன்னே நான் ஃபோன் பண்ணும் பொழுதே இதெல்லாம் நான் கேட்டேன், இதெல்லாம் கேட்கும் பொழுது நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, இப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால இதுக்கும் நீங்கள் உங்கள் மாப்பிள்ளை உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, இதுக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், என்னங்க நீங்கள் வந்து 1 வாரம் ஆகுது, அவங்க சிஸ்டர் வந்து சென்னையில் தான் இருக்காங்க, சிஸ்டர் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அன்றைக்கி அப்போ ஆகஸ்ட் மாதம் ஃபோன் பண்ணும்போது சிஸ்டர் வீடு வந்து சென்னையில் இருக்குது, நான் வருவேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை சார், அதெல்லாம் ஒரு 6 வருஷம் ஆச்சு சார், பேச்சுவார்த்தையே இல்லை சார், எனக்கு அவன் மேலே ரொம்ப கோவம் சார். என்னங்கம்மா சிஸ்டர் மேலே என்னம்மா கோவம், அவங்க இங்கே இருக்காங்க, நீங்கள் யூஎஸில் இருக்காங்க, எதுக்காக கோவம் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நான் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குன்னு கைட் பண்ணுவேன் சார், அவள் பண்ணவே மாட்டான் சார், அதுலேருந்து எனக்கு அவளுக்கு சண்டை சார், அதனால் என்கிட்ட பேசுகிறதே இல்லை, 6 வருஷம் ஆச்சு சார், அதனால் அவங்க வீட்டுக்கு நான் போகிறதில்ல அப்படின்னாங்க. அப்போ தான் நான் கேட்டேன், ஏம்மா சிஸ்டர் மேலே உங்களுக்கு கோபம் இருக்குது, வருத்தம் இருக்குது, ஹஸ்பண்ட் மேலே கோபம் இருக்குது, பசங்க மேலே இருக்குது, இந்த மாதிரி அப்படியே ஒவ்வொன்றா சொல்லும்போது எல்லாத்தையும் சொல்கிறாங்க, அவங்க மாமியாரை சொல்கிறாங்க, அவங்க சின்ன மாமியாரை சொல்கிறாங்க, இவங்க அண்ணனை சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக சொல்லிகிட்டே வராங்க. அப்புறம் நான் கேட்டேன், அதாவதுமா இத்தனை பேர் மேலே வருத்தம், இது இல்லாமல் ஒரு 4-5 பேருக்கு பணம் கொடுத்துருக்காங்க, அவங்க மேலே எல்லாம் பயங்கர கோவம் அந்த அம்மாவுக்கு, ஏன்னா பணம் கொடுக்கல, 1 வருஷமாக வட்டி கொடுக்கலங்கிறதுனால பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அப்புறம் நான் கேட்டேன், எங்கம்மா வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கீங்க, ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம், அவன் பணம் கொடுக்கல, வட்டி கொடுக்கல, அதுக்கு என்ன சொல்கிறாங்க, சார் எல்லாம் பேசி தான் சார் வாங்கிட்டு போகிறானுங்க, 3 வருஷத்துக்கு முன்னே நான் இங்கே இந்தியா வரும்போது தான் சார் எல்லாம் பேசி தான் சார் பணம் கொடுத்தேன்,
ஒருத்தன் 3 லட்சம் வாங்கினா சார், ஒருத்தன் 5 லட்சம் வாங்கினா, ஒருத்தன் 7 லட்சம் வாங்கினா, எல்லாம் பேசி வட்டி கொடுத்துட்றேன்னு சொல்லி தான் சார் வாங்குகிறோம். பணம் வேணும்னாலும் 3 மாதத்துக்கு முன்னே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் சார் நம்ம பண்ணுறோம். 1 வருஷமாக கேட்டுட்ருக்கேன், இன்னை வரைக்கும் வட்டியும் வரல, அசலும் வரல, என்ன சார் பண்ணுறது அப்படின்னாங்க. அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அம்மா, நீங்களும் சம்மதப்பட்டு தானே பணம் கொடுத்தீங்க. ஆமாம் சார், அவனும் சம்மதப்பட்டு தானே பணம் வாங்கினான் அப்படின்னாங்க. அம்மா, நீங்கள் கொடுத்தது கூட ஒரு தவறாக இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன். அது எப்படி சார் தவறாக இருக்கும்? அவன் கேட்குறான், அவன் கஷ்டத்துக்கு அவன் கேட்குறான், நானும் சொல்லி தான் கொடுக்குறேன், அதனால் அது என்ன தவறாகிடும் அப்படின்னு. இல்லைம்மா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் பணம் கொடுத்ததுனால மட்டும்தான் அந்த பணத்தை அவன் வாங்கியிருக்கான். கொடுக்கும்பொழுது 2 பேருமே சந்தோஷமாக தான் இருந்திருப்பீங்க. அவன் 2 வருஷம் வட்டி கொடுத்துருக்கான், அது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு கான்ட்ராவர்சியும் வந்திருக்காது. இப்போ வட்டி தரலைங்கிறதுனால அவன் மேலே உங்களுக்கு கோபமாக இருக்குது, நீங்களும் சண்டை போடுறீங்க. அப்போ இந்த இன்சிடெண்ட்டில் உங்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டேன். அந்த இன்சிடெண்ட்டில் என்ன சார்? ஆமாம் சார், நான் பணம் கொடுத்துருக்கேன், எனக்கும் கொஞ்சம் பங்கு இருக்குது அப்படின்னாங்க. அதுதாங்கம்மா, அந்த பங்கில் நீங்கள் அஃபர்மேஷன் ஒன்று போடுங்க, இதையெல்லாம் கொஞ்சம் ஜீரோ பண்ணுங்கள். அந்த நபர்கள் விஷயத்தில், உங்கள் ஹஸ்பண்ட் விஷயத்தில், உங்கள் தங்கச்சி விஷயத்தில், உங்கள் பையன் விஷயத்தில் எல்லாமே ஒரு அஃபர்மேஷன் போட்டால் சிறப்பாக உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாப்பிள்ளை கட்டாயம் கிடைப்பாங்கன்னு அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன சார், அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா சூடு சொரணை இல்லாமல் நான் இருக்கணுமா? அதே வார்த்தை கேட்டாங்க. சூடு சொரணை இல்லாமல் இருந்தால் தான் நம்ம என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்குமா? என்ன சார் சொல்கிறீங்க? அவன் என்கிட்ட பணம் வேணும்னு கேட்டு ஒத்த காலில் நின்று அத்தனை தடவை ஃபோன் பண்ணி கேட்டான், நானும் கொடுத்தேன். வட்டி கொடுக்குறேன்னு சொன்னால் 1 வருஷம் கொடுத்தான், அதுக்கப்புறம் கொடுக்கல. அப்புறம் தான் சார் நான் சண்டை போடுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் புரிய வச்சேன். இல்லைங்கம்மா, அந்த இன்சிடெண்ட்டில் நீங்களும் மனதளவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, சரி நம்ம கொடுக்கலாம், அவன் தேவைக்கு ஃபுல்ஃபில் ஆகும்னு நினச்சி நீங்களும் கொடுத்ததுனால உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா கேட்டபோது, ஆமாங்க, எனக்கும் ஒரு பங்கு இருக்குது. அப்போ நீங்களும் தப்பு பண்ணியிருக்கீங்கள, ஒரு லாபத்து நோக்கத்தில் ஒரு வட்டி வரும்னு சொல்லி தானே கொடுக்குறீங்க, அப்போ எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும், ஏன் அந்த ஸ்டேட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே, சார் நான் என்ன சார், அவன் பணம் திருப்பி கொடுக்கணும்ல, அது நியாயம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், ஆமாம், நீங்கள் அஃபர்மேஷன் போடும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி யார் யார் மேலே கோபம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அஃபர்மேஷன் போடுங்கன்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு அஃபர்மேஷனும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் உங்களுக்கு பணம் கொடுத்தேன், அந்த நபர் பேரே சொல்லுங்கள். ஏதோ நானும் அவன் நல்ல எண்ணத்தில் தான் கொடுத்தேன், பட் அதில் ஏதோ தவறு நடந்திருக்க மாட்டிருக்கு, ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பட் எனிவே அவனும் கொடுக்கக்கூடிய ஆள் தான், இன்றைக்கி சூழ்நிலை அவரால் கொடுக்க முடியல. எனிவே அவர் நல்லா இருக்கட்டும், என்றைக்கு இருந்தாலும் என் பணத்தை கொடுத்துருவார், காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு 4-5 பேருக்கு பணம் கொடுத்தவங்க. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்காருக்கு ஒரு அஃபர்மேஷன், அதுக்கப்புறம் அவங்க பையனுக்கு ஒரு அஃபர்மேஷன், இந்த மாதிரி எல்லாமே சொல்லிவிட்டு அப்புறம் ஏற்கனவே சொன்ன அந்த மருமகன் வேணும், அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணுங்கிற அஃபர்மேஷனையும் போட்டோம். சரிங்க சார், நான் இதெல்லாம் போட்டுடுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க சிஸ்டர் மேலே கொஞ்சம் கோபமாக இருந்தாங்க. சிஸ்டருக்கும் ஒரு அஃபர்மேஷன் போட சொன்னேன். பரவாயில்லைங்கம்மா, ஏதோ ஒரு சிஸ்டருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீங்கள் சொன்னது அவங்களுக்கு பிடிச்சிருக்காது. அதாவதுங்க, ஜென்ரலாக நம்ம என்ன நினச்சிக்கணுங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, இல்லை ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது, இல்லை ஆப்போசிட்டில் இருக்கிறோன்னா, நான் செய்கிற வேலை ஏதாவது ஒன்று பிடிக்கலைன்னா உங்களுக்கு கோவம் வரும். ஆனால் உங்களுக்கு அந்த வேலை கரெக்டு. நீங்கள் சொன்னது எனக்கு பிடிக்கலைன்னா எனக்கு கோவம் வரும். ஒரே இஷ்யூ தான், மாற்றங்கள் வரும். இதை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அப்புறம் தான் புரியுது. ஓ அப்படியா சார்னு சொல்லிட்டு அப்புறம் சிஸ்டருக்கும் ஒரு அஃபர்மேஷன் போடுங்க அப்படின்னு. நானும் என்னோடய சிஸ்டரும் ரொம்ப அன்பாக நலமாக இந்த பிரபஞ்சத்தின் உதவியால், இந்த இறைவனர்களால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அஃபர்மேஷன் போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கடன் வாங்கின நபர்கள், அவங்க ஹஸ்பண்டு, அவங்க பையன், அவங்க பொண்ணு எல்லாத்துக்கும் அஃபர்மேஷன் போட சொன்னாங்க. ஜனவரி மாதம் பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதம் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, சார் நாங்கள் யூஎஸ் போகலான்னு தான் இருந்தோம், அதுக்குள்ளே அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சார், மே மாதம் இந்த மாதம் 26ஆம் தேதி திருச்சியில் கல்யாணம் சார், அவசியம் நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் கேட்டேன், எப்படிங்கம்மா அஃபர்மேஷன்லாம் போட்டிங்களா? ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது உண்மை தான், நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். அது நீங்கள் சொல்ல என்னோடய மனநிலை பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாள் ரொம்ப லேசாகிடுச்சு, அந்த லேசான மாதிரி ஃபீலிங் வந்துருச்சு சார். ஆனால் யாருமே பணம் தரல. நல்லா கேட்டுக்குங்க,
யாருமே பணம் தரல. வாங்கின 6 பேர் 7 பேருமே பணம் தரல. ஆனால் அந்த 15 நாளில் அந்த அம்மாவுக்கு மனசு வந்து லேசாயிடுச்சு. லேசானதுனால அவங்க என்னென்ன கேட்டாங்களோ அதெல்லாம் நடக்குது. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க. 3 மாப்பிள்ளை லைனில் இருந்தாங்களாம். 3 மாப்பிள்ளை எந்த மாப்பிள்ளையை பிக் பண்ணுறதுன்னு தெரியாமல் நடுவில் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்னேன், பொண்ணையே கேட்டுக்குங்க, பொண்ணுக்கு என்ன ஒத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி ஃபைனலைஸ் பண்ணின்னு சொல்லி மாப்பிள்ளையை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? அதாவது இது என்னென்னா, பணமெல்லாம் எதுவுமே வரல. அவங்க மேலே இருக்கிற கோபமும் போயிடுச்சு. இந்த அம்மாவுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நபர்கள் மேலே கோபமும் போயிடுச்சு. ஆனால் என்றைக்கு இருந்தாலும் கொடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி அஃபர்மேஷன் போட்டாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களோட வேலைகள் எல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சு போச்சு. இப்போ மே மாதம் கல்யாணம், ஜூலையில் அவங்க யூஎஸ் போகிறாங்க. ஸோ இதுதான் நிலைமை. அதாவது என்ன சொல்ல வரேன்னாங்க, நீங்கள் கூட வாட்ஸ்அப்பில் எனக்கு கேட்குறீங்க, வாய்ஸ் மெசேஜ் போடுறீங்க, சார் எனக்கு ஒரு 25 லட்ச ரூபா கடன் இருக்குது சார், இது எப்படி சார் கிடைக்கணும், இதுக்கு என்ன அஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டால் என்னால் பிளைண்டாக சொல்ல முடியாது. இப்போ நிறைய பேர் வாட்ஸ்அப் கொடுத்துருக்கீங்க, நான் இன்னொரு 1000 பேர்கிட்ட பேசவே இல்லை, நான் பதிலும் கொடுக்கல. நான் என்ன கேட்டிருப்பேன், இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் தகவல் என்னன்னு சொல்லுங்கள், நான் சிறப்பாக எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ பேசலாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னாங்க, ஒருத்தரோட இன்ட்ராக்ஷன் பண்ணும்பொழுது தான் அவங்களோட மனநிலையில் என்னென்ன லேயர் அவங்க கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது அப்படிங்கிறதே என்னால் அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்கு தான் உங்களுக்கு வந்து அஃபர்மேஷன் கொடுக்க முடியும், இல்லை இறைவன்கிட்ட எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத சொல்யூஷன் கொடுக்க முடியும். இதுதான் உண்மை. அதனால் இந்த அஃபர்மேஷன்லாம் ஒவ்வொருத்தருக்கும் சூழ்நிலைக்கேற்ப மாறும். ஓகேங்களா? அதனால தான் நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தப்பட வேணாம். கட்டாயம் ஒரு நாள் நான் ரிப்ளை பண்ணுவேன். எவ்வளோ சீக்கிரம் காண்டாக்ட் பண்ணுவேனோ உங்ககிட்ட ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுவேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சிறப்பாக பேசிவிட்டு அற்புதமாக முடிவு பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் உண்மை. ஸோ அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ ஊருக்கு போகும்போது கூட நெக்ஸ்ட் மந்த் ஊருக்கு போகும்போது சென்னை வந்துட்டு பார்த்துட்டு போகிறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னாங்க, நம்ம சூழ்நிலைகள்லாம் எதுவும் மாறாது. பணம் வர வேண்டிய இடத்துலேருந்து வராமல் நிற்குது, அதெல்லாம் சூழ்நிலைகள் மாறலைன்னாலும் இவங்க அஃபர்மேஷன் போட அதற்கும் ஒரு சொல்யூஷன் வந்துடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த பணம் தான் உங்ககிட்ட வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அஃபர்மேஷன் போடுங்க, அதை விட நிறைய பணம் உங்களுக்கு வெளியிலேருந்து வரும் அப்படிங்கிற ஃபார்முலாவும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ்னால அவங்க சிஸ்டர்கிட்டையும் பேசிட்டாங்க. புரியுதுங்களா? 7 வருஷம் பேசாத இருந்தவங்க இந்த மாப்பிள்ளை பார்க்குறது, பொண்ணு பார்க்குறது, அதுக்கெல்லாம் அவங்க சிஸ்டரும் அவங்க திருச்சிக்கு போயிருக்காங்க, எல்லாமே பார்த்துருக்காங்க, ஒரு மிங்கிள் ஆகிட்டாங்க. ஸோ அந்த அஃபர்மேஷனுக்கு நம்ம இறைவன் கிட்ட கேட்குறதுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. பட் நம்ம என்ன கேட்கணுன்னா, நம்ம தேவைகள் மட்டும் கேட்காம நம்ம மனசில் பல லேயர்ஸ்க்கு ஒரு கோபமாகவோ வருத்தமாகவோ துக்கமாகவோ ஒரு மன உளைச்சலில் ஒரு இன்சிடெண்ட் நிற்கும். அந்த இன்சிடெண்ட்டையும் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த தேவைகள் கட்டாயம் நடக்கும். இதுதான் ப்ராக்டிக்கலான உண்மை. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. என்னோடய நம்பர் 9080274280. உங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. எப்போ நான் ஃப்ரீயாக இருக்கணும் உங்களோட பேசி அற்புதமான ஒரு சொல்யூஷன் எடுத்து வாழ்க்கையில் நலமாக இருக்க வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க. அடுத்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாங்க. மகிழ்ச்சிங்க.